முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. ஸோ அவர் ஏற்கனவே விலகிட்டார், ராஜினாமாவும் செஞ்சிட்டார் அவருடைய எம்எல்ஏ பதவியை. நாளைக்கு அவர் தாவேக்கால ஜாயின் பண்ணுறதா அறிவிப்பு கொடுத்துருக்காரு. மாமல்லபுரத்தில் மிகப்பெரிய இணைப்பு விழா நடைபெறவிருக்கிறது. அந்த இணைப்பு விழாவில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவர் தாவேக்காவில் இணைவார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஓகே, இவர் மட்டும் இல்லை, இவரோட சேர்த்து இன்னொரு முக்கிய பிரபலம் அதிமுக சேர்ந்தவரும் நாளைக்கு தாவேக்காவில் இணைகிறாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தான். இவரும் தாவேக்காவில் நாளைக்கு இணைகிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாரு. சி விஜயபாஸ்கர் அவர்களை தொடர்ந்து MR விஜயபாஸ்கரும் தன்னோட ஆதரவாளர்களோட இந்த இணைப்பு விழாவில் கலந்துக்க போகிறாரு, தாவேக்காவில் இணைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் வரைக்கும் விஜயபாஸ்கர் அவரோட இணைகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவருடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் தெரியல. அதிகமாக நமக்கு இன்னைக்கு மாலை இல்லை நாளைக்கு காலையில் இந்த நிலவரம்லாம் தெரிஞ்சிடும். முன்னாள் அமைச்சர்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இப்போ அடுத்தபடியாக புதுசாக ஒருத்தரும் தன்னுடைய ராஜினாமா அறிவிச்சிருந்தாரு. அதிமுகவிலிருந்து விலகிறதா முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, நான் விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற சில கருத்துக்களையும் அவர் வச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். தண்டனைகளை தான் தருவேன் அப்படின்னு தலைமை சொல்லிச்சு அப்படின்னா மன்னிப்பை யார் தருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட ஒரு கேள்வியை எழுப்பி அதிமுகவிலிருந்து விலகிறதா சொல்றாரு. ஆனா அவர் தாவேக்காவில் இணைகிறாரா இல்ல மாற்று கட்சியில இணைகிறாரா அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்தல. அதை பத்திலாம் எதுவும் பேசல. ஜஸ்ட் விலகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்திருக்காரு. அதிகாரப்பூர்வமா அதிமுகவிலிருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.